அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மே 13 பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 பத்திரிகை செய்தி வந்து டிஆர்பியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு பத்திரிகை செய்தியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடி எக்ஸாமினேஷனோட அடிஷ்னல் சிவி லிஸ்ட் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் குவாலிஃபை இருக்கிற கேண்டிடேட்ஸுமே அடுத்தடுத்த ப்ராசஸை வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே வாங்க. இப்போது இன்னொரு பத்திரிகை செய்தியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரெக்ரூட்மெண்ட்டோட ரிசல்ட்டை வந்து டெக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் வந்து என்றைக்கு நடக்கும் அப்படிங்கிறத 14/2/2025 மற்றும் 17/3/2025 வெளியிட்ட பத்திரிகை செய்திகளில் தான் குறிப்பிட்டிருந்தாங்க. 14/2/2025 அப்படின்னு பார்க்கும்போதுல டிஎன்செட் எக்ஸாமினேஷனோட டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதும் இதே டேட்டு தான். அதே மாதிரி அதே டேட்டில் தான் நம்மளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாமினேஷன் டேட்ஸுமே அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 5 அண்ட் ஏப்ரல் 6 தான் எக்ஸாமினேஷன் நடக்கும். சிபிடி மோடில் தான் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப நல்லாவே நடந்து முடிஞ்சுது. ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸை டோட்டலாக 4691 தேர்வர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்புறம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இது எல்லாத்தையுமே மிக விரைவில் வெளியிட்டாங்க. நம்மளுக்கு ஏப்ரல் 5, 6 தான் எக்ஸாமினேஷன் முடிஞ்சுது. ஏப்ரல் 16 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணி அப்ஜெக்ஷனுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் தான், அதுக்குள்ளேயே நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்து நடந்துருச்சு. ஸோ 16 ஓப்பன் பண்ண அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எப்போ வரை ஓப்பனில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/4/2025 வரை ஓப்பனில் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து நம்மக்கிட்ட ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு, கொஷினில் மிஸ்டேக் இருக்குது, ஆன்சரில் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணுறது மூலமாக டிஆர்பிக்கு அதை வந்து தெரியப்படுத்தலாம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் 16 21 வரை நடந்தது. 21 இரவு 8 மணியோட இந்த ப்ராசஸ் வந்து நிறைவு பெறுது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம கொடுத்த சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி கிட்ட கொடுத்து, ஸோ அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபைனல் ஆன்சர் கீ ரெடி பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஃபைனல் ஸ்கோர்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபைனல் ஸ்கோர்ஸை தான் அடுத்தது நம்மளுக்கு ரிசல்ட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நடந்து முடிஞ்சு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 16/4 தான், அதாவது ஏப்ரல் 14 தான் நம்மளுக்கு வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்மளுக்கு மே 16 வரவே இல்லை. இன்னும் ஒரு மாதம் டைம் கூட முழுசாக ஆகலை. அதுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கோர் கார்டும் ஃபைனல் ஆன்சர் கீயும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட ஸ்கோர் கார்டை வந்து நீங்கள் டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டை லாகின் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கான அடுத்தடுத்த ப்ராசஸுமே மிக விரைவில் டிஆர்பியின் மூலமாக நடத்தப்படும். ஸோ இதை கணக்கில் பார்க்குறப்ப நம்மளோட டிஎன்செட் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுமே சிபிடி மோடில் நடந்த எக்ஸாமினேஷன் தான். 4000+ கேண்டிடேட்ஸ் எழுதியிருக்கிற ஒரு எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாமினேஷனையும் நடத்தி முடித்து ரெஸ்பான்ஸ் கீயையுமே கூடிய விரைவில் வெளியிட்டிருக்காங்க. வெறும் 10 நாளுக்குள்ளேயே வெளியிட்டுட்டாங்க. ரிசல்ட்டை ஒரு மாதத்துக்குள்ளாகவே நம்மளுக்கு வந்து ஸ்கோர் கார்டு கொடுத்து ஃபைனல் ஆன்சர் கீயுமே கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த எக்ஸாமினேஷனுக்கு இவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் டிஎன்செட் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் மட்டும் இவ்வளோ டிலே ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ நம்ம கேண்டிடேட் சார்பாக என்ன பண்ணியிருக்கிறோம், க்ரீவன்சஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம மெயில் அனுப்பி கேட்டோம். அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே நம்மளுக்கு இப்போ வர கிடைக்கல. சரி, உங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு, விரைவில் ரிசல்ட்டை கொடுத்துருவோம் அப்படிங்கிறத ஆன்சராக சொல்கிறாங்களே தவிர என்ன இஷ்யூ இருக்குது இல்லை கேஸ்னால ஸ்டாப் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலேருந்து எந்த ஒரு தெளிவான பதிலுமே நம்மளுக்கு இப்போ வரையே கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அடுத்து காலேஜ் டிஆர்பிக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸாமினேஷனும் நம்மளுக்கு டிலே ஆகுமோ அப்படிங்கிற பயமும் நம்மளுக்கு இப்போ ஏற்படுது. இப்போது டிஎன்செட் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணும், இல்லைனா டிலே ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட் கேண்டிடேட்ஸ்க்கு டிஆர்பி கிட்டேருந்து கொடுத்தாங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான தெளிவான புரிதலுக்கு போவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கேண்டிடேட் சார்பாக டிஆர்பிக்கு வைக்கிற கோரிக்கையாக இருக்கும். ஸோ டிஎன்செட் ரிசல்ட் மட்டும்தான் டிஆர்பி கிட்ட இருக்கிற அடுத்த முக்கியமான ஒர்க்காக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து எல்லா எக்ஸாமினேஷன்ஸுமே அவங்க ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறப்ப செட் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் டெக்ளேர் பண்ணுறது தான் அடுத்த ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம்.
ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் கூடிய விரைவில் வெளியிடணும் அப்படிங்கிறத டிஆர்பிக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். ஸோ டிஆர்பி என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிசல்ட்ஸ் கூடிய விரைவில் வரணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பும். ஸோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.